ஆவிக்குரிய சில காரியங்களை நாம் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது, நடைமுறைப்படுத்தும் பொழுது, ஆவிக்குரிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு வந்தடை பண்ணுகிறார். ஸ்பீக் டு காட். ஆண்டவரிடத்துல பேசுங்க. மரியாள் இயேசுவின் பாதத்தில் அடியில உட்கார்ந்து அவளோடு பேசினாள். பேசுங்க பேசுங்க. கடந்த வாரம் முழுவதும் மார்த்தாளை போல உலக கவலைக்காக, உலக தேவைக்காக நீ ஓடிட்டு அணைஞ்சிங்க 6 நாட்கள். கமான், இன்றைக்கு ஒரு நாள் இயேசுவோடு பேசுகிற நாள், தேவனோடு உறவாடுகிற நாள், தேவனை சந்திக்கிற நாள், அவருடைய பாதத்தில் அமர்கிற நாள், அவருடைய சத்தத்தை கேட்கிற நாள். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்கிற உங்க இருதயத்தை திறந்துருவாராக. ஆண்டவரிடத்துல ஒரு நிமிஷம் பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரிடத்துல என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ, கமான். ஒரு நண்பனை போல அவரிடத்துல பேசுங்க. ரூபரபரஷெதிரே நிமனாதிரை கோரோ பேசு தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசு தெய்வம் நீ, பேசு தெய்வம் நீ. எல்லாரும் பாடுங்க. பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசு தெய்வம் நீ. இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் பேசு தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிழல்ல, பேசு தெய்வம் நீ. என்னை படைத்தவர் நீ, என்னை நடத்துவனே, என்னை பாடுங்க, நீங்க பாடுங்க. வளர்த்தவர், என்னை வளர்த்தவனே, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ, என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. இன்னொரு முறை சொல்லுவோம். என் பாவம் நீக்கி, என் பாவம் என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. இன்னொரு முறை எல்லாம் கரை வலகரத்தை உயர்த்தி உண்மையா, இயேசுவே இயேசுவே, தாகமா இயேசுவே இயேசு. வலது கரத்தை பசங்களை உரத்து, இயேசுவே. வாயை திறந்து சொல்லு, கூப்பிடு. அப்பா எங்கூட பேசுங்கப்பா, எங்கூட பேசுங்கப்பா. இயேசுவே 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 இயேசுவே
யாத்திராகமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். மோசே என்கிற தேவ மனுஷன் எகிப்திற்கு வந்ததின் நோக்கம் என்ன என்பதை தன்னுடைய தாயாரிடத்தில் கற்றுக்கொண்டான். பால் ஊட்டும் போதெல்லாம் சொல்றா, எகிப்து நம்முடைய தேசம் அல்ல, அடிமைத்தனம் நம்முடைய உரிமை அல்ல, இந்த குறைச்சல் நம்முடைய வாக்குத்தத்தம் அல்ல, இங்கே நாம் நம்புகிற பார்வோம் நம்முடைய தெய்வமும் அல்ல, நம்முடைய முற்பிதாக்களை அழைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்கு கானானை தந்திருக்கிறார், நமக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். அவர்தான் நம்முடைய நித்திய தேவன் என்கிற அந்த பாலூட்டுகிற ஆவிக்குரிய பாலூட்டுகிற ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இன்ஸ்ட்ரக்ஷன் மோசேக்குள்ளே எகிப்தில் இருக்கும் பொழுது ரத்தம், நாணல்கள், எலும்புகள், அவயங்கள், சிந்தனைகள், கண்கள், காது, கரங்கள், கால்கள் யாவும் ஊறி போனவனாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். He was such a spiritual man who can be ready anytime to fight against the bondage of his people. தமது ஜனங்களுடைய கட்டுகளுக்கு விரோதமாக எப்பவும் இரட்சகராக எழும்புவதற்கு ஆயத்தமாக இருந்தான். அவனுக்குள்ள ஒரு ஜீல் இருந்தது, ஒரு வைராக்கியம் இருந்தது. எப்படியாகிலும் என் ஜனம் இந்த எகிப்திலிருந்து கொண்டு போகப்படும், அடிமைத்தனம் முறியும், பிதாக்களுக்கு என்னுடைய தேவன் வாக்கு பண்ணின தேசத்தை சுதந்திரிப்பேன் என்கிற ஒரு ஜீல், ஒரு வைராக்கியம், ஒரு கமிட்மெண்ட் அவனுக்குள் இருந்தது. ஆகையால் ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடிக்கும் பொழுது சினம் கொண்டு அவனை பட்டயத்தினால் வெட்டி அவனை என்ன செய்தான்? பரியல் பண்ணிட்டான், மூடி போட்டான், மண்ணல் தூர்வாய் போட்டான். இதனால் அவன் ஜனத்திற்கும் தேவனுக்கும் பாராட்டுகிற வைராக்கியம் இன்னதென்ன என்று விளங்கினது. ஆனால் காரியம் வெளிப்பட்ட உடனே அவன் பயந்து மோவாப் தேசத்துக்கு ஓடி போறான். உயிருக்கு பயந்து ஓடி போறான். ஓடி போய் அங்கே உட்காந்து தியானம் பண்றான், யோசிக்கிறான். வாக்குத்தத்தங்கள்லாம் என்ன ஆச்சு? முற்பிதாக்கள் வழிபட்டவனுடைய வழிபாடுகள் என்னாச்சு? அவள் செலுத்தி வந்த பலிகள்லாம் என்னாச்சு? ஜனங்களுடைய கூக்குரல் என்னாச்சு? தேவன் உண்மையாகவே இருக்கிறாரா? யெகோவா எங்கே? 40 வருஷம் அவர் வனாந்தரத்திலே ஆடு மேய்க்கும் போதெல்லாம் அவன் ஆடு மேய்க்கல, அவன் தேவனுடைய காரியங்களையே அவன் தியானித்துக் கொண்டு யோசித்துக் கொண்டே இருந்தான். இப்படி யோசித்துக் கொண்டு இருக்கையில் 40 வருடம் கழித்து ஒரு இடத்துல ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிறது. அவன் நின்று கொண்டிருந்து அவன் யோசித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று அங்கே ஒரு செடி அக்கினியினாலே எரிகிறது. அக்கினியினால் எரிந்த உடனே இது ஏன் வெந்து போகல? இயற்கைக்கு மாறாக இருக்கிறதே என்று சொல்லி அவன் பக்கத்துல போய் நின்ன உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். 5ஆம் வசனம், இங்கே கிட்டி சேராயாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வெயிட், உனக்கு தரிசனம் இருக்கு, உனக்கு வாக்குத்தத்தம் இருக்கு, உனக்கு அபிஷேகம் இருக்கு, உனக்கு அழைப்பு இருக்கு, ஊழியமும் இருக்கு.
ஆனால் வெயிட், கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. எகிப்து ஜனங்கள் மீது எனக்கு, எகிப்தில் இருக்கிற என்னுடைய ஜனத்தின் மீது எனக்கு பெரிய அன்பு இருக்கிறது. எப்படி ஆகிலும் என் ஜனம் அடிமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று தாகம் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கிட்டி சேராதே, வெயிட் பண்ண. பின்பு சொல்லி அவர் சொல்றாரு, இப்பொழுது நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, உன்னுடைய பாதரட்சியை என்ன செய்ய, கலட்டி போடு. உன்னுடைய மாமிசத்தை கலட்டி போடு. உன்னுடைய மாமிச சிந்தனையை கலட்டி போடு. மாம்சத்தின் திட்டங்களை கலட்டி போடு. உன்னுடைய சுயத்தில தேவனுக்காக நான் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்த எல்லாவற்றையும் கலட்டி போடு. மாம்ச பிரகாரமாய் நீ தேவனிடத்துல கிட்டி சேர வேண்டும் என்று இருக்கிறதான எல்லா பாரம்பரியத்தை கலட்டி போடு. உலக பிரகாரமாய் நீ கற்றுக்கொண்ட எகிப்தினுடைய யுக்திகளை நீ கலட்டி போடு. தந்திரங்களை கலட்டி போடு. எப்படி ஃபைட் பண்ணணும், இதெல்லாம் யுத்த கலைகளை கலட்டி போடு. ஏனென்றால் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஏன் அந்த இடத்துல பரிசுத்த பூமியாய் கர்த்தர் மாற்றினார்னா, அங்கே கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினியை அனுப்பினார். தேவன் அனுப்புகிற அந்த அக்கினி என்றால் வல்லமை. சிம்பிளா சொல்றதா இருந்தா, அக்கினி பரலோகத்திலிருந்து வருகிற பலன். அதனால தான் சொன்னாரு, சுவிசேஷம் தெரிஞ்சாச்சு, இயேசு தெரியும், உயிர்த்தெழுதல் எல்லாம் பார்த்தாச்சு, தடவி பார்த்தாச்சு, எல்லாம் ப்ரூஃப் பண்ணாச்சு, கமான் நம்ம எல்லாம் போவோம், உலகம் என்பது சுவிசேஷம் அறிக்கை போவோம் அப்படின்னு சொன்ன உடனே தேவன் இயேசு சொன்ன, இல்ல 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 இல்ல, உன்னதத்தின் பலன் உங்களிடத்தில் வருமட்டும், அக்கினி வருமட்டும், வல்லமை வருமட்டும், நீங்கள் எப்படி இருங்க, காத்திருங்கள் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகையால் நீ இப்ப பார்க்கிற அக்கினி உனக்குள்ளே வல்லமையாய் மாறும்படிக்கும், உனக்குள்ளே எரிகிறதான அந்த வைராக்கியம் பரிசுத்த அக்கினியாய் மாறும்படிக்கும் நீ உன்னை ஒப்புக்கொடு என்று தேவனாகிய கர்த்தர் மோசேயை சந்திக்கிற ஒரு என்கவுண்டர் டேயை கர்த்தர் வச்சிருந்தார். நீங்க எல்லாரும் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, உபவாசித்துக்கிட்டே இருக்கிறீங்க, நம்பிக்கையோட வாசம் பண்றீங்க, ஊழியம் செய்கிறீர்கள், தேவனுடைய வருகைக்கு காத்து கொண்டு இருக்கிறீர்கள். இவைகள் எல்லாம் கர்த்தருடைய ஜனங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது, பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஒரு அக்கினி அனுப்பும் பொழுது உங்களை ஜுவாலையாய் மாற்றி வல்ல பெரும் காரியங்களை பூமியில் நடப்பிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை பேராயுதமாய் மாற்றுவார். ஆகையால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஃபயர், ஸ்ட்ரெங்த், தரிசனம், பலன், வேத அறிவு, பக்தி, வைராக்கியம், இவைகள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். Let your fire be holy. தேவன் உனக்கு தந்திருக்கிறதான அக்கினி பரிசுத்த அக்கினியாய் இருப்பதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பாவத்தை பிசாசு நமக்கு கொண்டு வர மாட்டான். ஏன்னா நீங்களும் கிளவரு, அவனும் கிளவரு. ஆனா கர்த்தர் கொடுத்திருக்கிறதான அந்த அக்கினியை, அந்த பலத்தை, அந்த அபிஷேகத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவான். வெரி இம்பார்ட்டன்ட். தரிசனம் பெறுறது பெரிய விஷயம் இல்லை. தரிசனத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று தேவ தரிசனம் இருக்கிறதோ அந்த தரிசனத்தை பற்றி நிறைவேற்றுவது தான் விஷயமே. வண்டி வாங்குறது பெருசு இல்லை, கார் வாங்குறது பெருசு இல்லை. கார் எப்படி ஓட்டணும் அப்படின்னு இந்த பூமியில, இந்த சென்னை பட்டணத்துல என்ன ரூல் கொடுத்துருக்கிறதோ அந்த டிராபிக் ரூல்ஸ் படி ஓட்டுறதா விஷயமே.
ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த நம்பிக்கை, அவரை பின்பற்றுகிறதான நம்பிக்கை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிறதான விசுவாசம் எப்பொழுது அக்கினியாய் மாறுகிறதோ, அந்த அக்கினி எப்படி பரிசுத்த அக்கினி அப்படின்னா தேவனுடைய அக்கினியாய் மாறுகிறதோ, அப்பொழுது உங்க வாழ்விலே அற்புதத்தை காண்பீர்கள், விடுதலையை காண்பீர்கள், ரட்சிப்பை காண்பீர்கள், உயர்வை காண்பீர்கள். அல்லேலூயா. உயர்வு எப்ப வரும்? ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படாத இருந்தா, நான் இப்படி சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, தவறா புரிஞ்சுக்காதீங்க. சில நேரங்கள்ல நீங்க ரட்சிக்கப்படாதிருந்தா கூட நல்லா இருப்பீங்க பொருளாதாரத்துல. நான் இன்னும் முடிக்கல, நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்படாதிருந்தா கூட நல்லா இருந்திருக்கலாம் பொருளாதாரத்துல. ஆனா ரட்சிக்கப்பட்டதுனால நிறைய பேர் வாழ்க்கை தருத்துறதுக்கு காரணம், நல்லா கவனிங்க, வந்த இடம் நல்ல இடம், கானான் தேசத்துக்கு வந்தாச்சு. ஆனா எவைகளை சங்கரிக்க வேண்டுமோ அவைகளை சங்கரிக்காம இருக்கிற பட்சத்தில் நம்முடைய எல்லைகளிலே சத்துரு நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டே தான் இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா. ஆகையால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளவு உன்னதமான வாழ்க்கை. ஒன்று, கர்த்தருடைய உயர்வை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா, சங்கரிக்கப்பட வேண்டியவர்கள் சங்கரிக்கப்பட்டால், சுட்டரிக்கப்பட வேண்டியவர்கள் சுட்டரிக்கப்பட்டால், சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்கள் சுத்திகரிக்கப்பட்டால், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வசனம் நம்முடைய சந்ததியிலே நிறைவேறும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. உலகத்தோடு நாம் வாழுவோமானால், உலகம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால், சத்தியம் நம்மிடத்தில் இல்லாவிட்டால் நாமே ஏமாற்றுகிற பொய்யனாய் இருப்போம். ஆகையால் நமக்குள்ளே இருக்கிறதான விசுவாசம், நமக்குள்ளே இருக்கிறதான அக்கினி, நமக்குள்ளே இருக்கிறதான தெய்வ நம்பிக்கை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். Let your fire in you be holy. 2 தீமோத்தேயு 1:6 அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறாரு, ஸ்தோத்திரம், உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி stir up, அனல் மூட்டி விடு. இது நம்ம செய்ய வேண்டிய வேலை. அக்கினியை போட வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அக்கினியை போடுறது கர்த்தர், ஆனா அதை அனலாய் காற்றுக்கொள்வது நம்முடைய பிரதான வேலை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையால் தான் நாம் நித்தமும் கர்த்தரை தேடணும், நித்தமும் கர்த்தரை தொழுது கொள்ளணும், நித்தமும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். எல்லா நாளும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி எல்லா நாளும் ஒரு முறையாவது இந்த சபையை நீங்க நினைத்து ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சபை மேல உங்க சிந்தனை இருந்துச்சுன்னா உங்களுடைய குடும்பம் கர்த்தருடைய சிந்தனையில் இருக்கும். சிம்பிள் ஃபார்முலா. நீங்க அவருடைய வீட்டை கட்டுங்க, அவருக்கு வீட்டை கட்டுவார். அவருக்கு ஊழியம் செய்யுங்க, அவர் உங்களுக்கு ஊழியம் செய்வார். சிம்பிள் ஃபார்முலா. ஆகையால் அவர் அக்கினியை தருகிறார், ஆனால் அக்கினியை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது நம்முடைய பிரதான பொறுப்பு. அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும், வசனம் வாசித்துக்கிட்டே இருக்கணும், ஜெபத்துல இருக்கணும், தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கணும். எந்த நன்மைக்கும் கர்த்தர் தான் காரணர், எந்த உயர்வுக்கும் கர்த்தர் தான் காரணர். ஒரு ஆமென் சொல்லுங்க. யோபு 18:5 நாம் வாசிப்போம். யோபு 18:5. யோபு 18:5. துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போம். A fire without holiness will be put out. அசுத்தமான இருக்கிற அக்கினி அல்லது அசுத்தம் தேவ அக்கினியை அணைத்து போடும். தேவ அக்கினியை அணைத்து போடும், தேவ வல்லமே அணைத்து போடும், தேவ பலத்தை அணைத்து போடும். துன்மார்க்கமான
காரியங்கள், அசுத்தமான காரியங்கள். 6 வசனம் சொல்லுகிறான், கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும். டேபர்னாக்கிள் அப்படி என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது. சில இடத்துல டென்ட், கூடாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். ஒரு டிரான்ஸ்லேஷன் டேபர்னாக்கிள். டேபர்னாக்கிள் அப்படின்னு சொன்னா தேவனுடைய, உங்களுடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அபிஷேகத்தை பிசாசு மங்க பண்ணுவானால் அது உங்களுடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை அந்தகாரப்படுத்தும். வெளிச்சத்திலே நடக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அந்தகாரத்தில் நடக்கிறவர்களும் உண்டு. வசனம் சொல்லுகிறது, நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன் நினைப்பு இல்லை. அருமையா தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த அக்கினிமயமான தேவபலன் அவர் உங்களோட இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியான வாழ்க்கையை நடத்துகிறார் என்று நம்பிக்கை இல்லை, அது ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற்றிருக்கிற அனுபவம். Praise the Lord. அனுபவம். It's an experience. Taste and see that the Lord God is good. கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி பாருங்க, படிச்சு பாருங்க, இல்ல கேட்டு பாருங்க, இல்ல பின்பற்றி பாருங்க, இல்ல ருசித்து பாருங்கள். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, ருசித்து பாருங்க. நல்லா சொல்லுங்களேன், ருசித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையால் அசுத்தம் என்ன செய்கிறது? நமக்குள்ளே இருக்கிற தீபத்தை அணைத்து போடுகிறது. கர்த்தர் தந்த ஆவி தீபம், கர்த்தர் தந்த அபிஷேகம் தீபம். நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்பட்டது ஒரு தீபம். கர்த்தர் மேல் கொண்டிருக்கிறதான விசுவாசம் ஒரு தீபம், அவரிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு தீபம். இது எப்பண்டா அணைக்கலாம் என்று பிசாசு வகை தேடி கொண்டிருக்கிற இருள் நிறைந்த இந்த உலகத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த அக்கினியை காத்துக்கொள்ளும்படி எச்சரிக்கையாய் இருப்பீர்களாக. ஏசாயா 50:11 வாசிக்கும் பொழுது, அக்கினி பொறிகளால் நீங்கள் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள். Come on, let your life be on fire. இந்த உலகத்தில் பொல்லாங்கனுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கும் ஜெயிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான பலன் என்னன்னா, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அக்கினி. எப்போ இந்த அக்கினியை மோசே சந்தித்தானோ, அவன் எகிப்தில் உள்ள எல்லா வல்லமைகளையும் ஜெயிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் தந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாக எந்த வல்லமையோ போர் தொடுத்து ஜெயிக்கவே முடியாது. கர்த்தர் உங்க மேல் வைத்திருக்கிற அக்கினி ஒரு பரிசுத்த அக்கினியா இருக்குமையானால் எந்த வல்லமையானாலும் உங்களை ஜெயிக்கவே சொல்லுங்க, ஜெயிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை தோல்வி பெற்றாலும் அதுல தேவ சித்தம் இருக்கும், அதுல ஒரு நிரந்தரம் கிடையாது, தற்காலிகமாக இருக்கும். ஆனா கர்த்தர் உங்களை ஜெயத்துக்கு நேராய் நிச்சயமாய் நடத்தி கொண்டேதான் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விசுவாசிக்கணும், நீங்க விசுவாசிக்கணும், நீங்க சொல்லணும், அறிக்கை பண்ணணும். கர்த்தர் என் மேல் வைத்திருக்கிற அக்கினிக்கு விரோதமாக எந்த வல்லமையோ என்னை சேதப்படுத்தவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் ஏன் கர்த்தர் நமக்கு அக்கினியை தருகிறார்? ஏன் கர்த்தர் நம்மை அக்கினியாய் மாற்றுகிறார்? அவருடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளை மாற்றுகிறார் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் கர்த்தர் அக்கினியாய் மாற்றுகிறார்? ஏனென்றால் கர்த்தர் நம்மை ஒரு பரிசுத்த பலிபீடமாய் மாற்றி வைத்திருக்கிறார். பரிசுத்த பலிபீடம். என்னாகமம் 11:33 வாசிக்கும் பொழுது, என்னாகமம் 11:3 கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி இருந்ததினால் அவ்விடத்திற்கு தபேரா என்று, தபேரா என்றால் பர்னிங் என்று அர்த்தம்.
இங்க என்ன சம்பவம் நடக்கிறதுனா, ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். அந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியும். பிரிவினை உண்டாகிறது, மாமிசத்தின் சிந்தனைகள் உண்டாகிறது, ஒருவருக்கு பேசிக்கிறாங்க. மோசேக்கு விரோதமா பேசுறாங்க, ஆரோனுக்கு விரோதமா பேசுறாங்க, அவன் நடத்துகிற ஊழியத்துக்கு விரோதம் பேசுகிறாங்க, கேலி பண்றாங்க, கூத்து சிரிக்கிறது, விளையாட்டா பேசுறது. இதெல்லாம் நடக்குமா? இவர் எங்க கொண்டு போய் சேர்க்க போறாரு? இப்படி நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய காரியங்களை குறித்து கேலி பண்ணுவது, விளையாட்டா பேசுவது. அப்படி இருந்தபடினாலே தேவன் அக்கினியை வர பண்ணினார். அந்த இடத்திற்கு தபேரா என்று பெயரிட்டார்கள். burning, a place of burning, a place of burning. அக்கினி எரிகிற இடம், ஆல்டர். உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல நீங்க தான் ஆல்டர், நீங்க தான் பலிபீடம். ராமேன் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வீட்டுல நான் கர்த்தருடைய பலிபீடா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பலிபீடம் இருக்குன்னா அங்க அக்கினி நிச்சயமா இருக்கும். என்ன அக்கினி இருக்கும்? பரிசுத்த அக்கினி, தேவனுடைய அக்கினி. அல்லேலூயா. தபேராங்கிற இடத்துல தான் கர்த்தர் துன்மார்க்கரையும் தேவனுக்கு பயப்படுகிறவரையும் வித்தியாசத்தை காண்பித்தார். பரிசுத்தம் உள்ளவர்களுக்கும் பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அசுத்தம் இல்லாதவர்களுக்கும் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற இடம்தான் பலிபீடம். ஆமா, உங்க வீட்டுல நீங்க தான் பலிபீடம். நீங்க தான் நிதானிக்கணும், எது சரி எது சரியில்லை, எங்க கர்த்தர் இருக்கிறார், எங்க கர்த்தர் இல்லை, எந்த ஆலோசனை தேவனிடத்திலிருந்து வந்தது, எந்த ஆலோசனை மனுஷனிடத்திலிருந்து வந்தது, எந்த ஆலோசனை பிசாசினிடத்திலிருந்து வந்தது. நிர்ணயிக்கிற இடம்தான் கர்த்தருடைய பரிசுத்தமான ஆல்டர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பலிபீடமாய் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறபடினாலே கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற அக்கினி அந்நிய அக்கினியை கொண்டு பலிபீடத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அது பரிசுத்த அக்கினியாய் உங்களுக்குள்ளே கிரிகளை நடப்பிப்பதாக. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஏனென்றால் பரிசுத்த அக்கினிக்கு தான் வல்லமை. Holy fire is powerful. It can shake even heaven. குடும்பமாய் 4 பேர் உட்கார்ந்து ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பரிசுத்த அக்கினியை எழுப்பிட்டீங்கன்னா பரலோகம் உங்களுக்கு செவி கொடுத்து தான் ஆக வேண்டும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. பிராக்டிக்கலா நீங்க இதெல்லாம் செய்யாம கேட்டுக்கிட்டே போறதுனால தான் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க வசனத்தை கேட்கும் பொழுது, தேவ சமூகத்தை வெளியில போகும் பொழுது ஒரு தீர்மானத்தோட போங்க, ஒரு ரிட்டன் டாக்குமெண்டோட போங்க. நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவ வசனத்தை கேட்ட உடனே what is your takeaway? What is your takeaway? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வெளியில போகும் பொழுது தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டவை எவை? அவர் ஆயத்தமா இருக்காரு. ஒரு நாளும் கர்த்தர் உன்னை வெறுமை அனுப்புவது அவர் சித்தமே இல்லவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திருப்பு கூட்டத்துக்கு நீங்க வாரீங்களோ இல்லையோ, ஆனா அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறார். நாளைக்கு என் பிள்ளைங்க வருவாங்க, நான் அவர்களை மகிழ பண்ணுவதே என்னுடைய இருதயத்தின் ஏக்கம்னு கர்த்தர் காத்துட்டு இருக்கிறாரு. வாட் இஸ் யுவர் டேக்அவே? தேவனுடைய சமூகத்தை வெளியே போகும்போது என்ன எடுத்துட்டு போறீங்க? என்ன எடுத்துட்டு போறீங்க? நன்மை எடுத்துட்டு போங்க, விடுதலை எடுத்துட்டு போங்க, பலத்தை எடுத்துட்டு போங்க. உலகத்தில் உள்ள சகல சத்துருவை ஜெயிக்கத்தக்கதான அக்கினியை எடுத்துட்டு போங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகத்திலே இந்த கூட்டத்தாரை குறித்து சொல்லப்படும் பொழுது, சங்கீதம் 106 வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம் 18வது வசனம், சங்கீதம் 106:18,
அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி இருந்தது. போதும், சபையிலே அக்கினி பற்றி இருந்தது. சபைகள் மத்தியிலே தேவன் நிலைநாட்டின பலிபீடத்திலே அக்கினி பற்றி எரிந்தது. தேவன் சபையிலே அக்கினியை போட்டார். சபைகள் மத்தியிலே, ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய அக்கினியை உணர்ந்தார்கள். அது பரிசுத்த அக்கினி, a holy fire. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய அக்கினி இருக்கு. நிறைய அக்கினிலாம் அந்த தீயில மிதிக்கிறாங்க, என்னமோ அக்கினியில மிதிக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்றான். ஸ்தோத்திரம். உலகத்தில் சில அக்கினிகள் இருக்கு, சில வல்லமைகள் இருக்கு, சில கிரியைகள் இருக்கு, சில மாயமானமான காரியங்கள் இருக்கு, நம்ம வஞ்சிக்கப்பட்டு போற காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஜனத்தின் மீது கர்த்தர் கொண்டு வருகிற அக்கினி பரிசுத்த அக்கினி. அது என்ன செய்கிறது? அசுத்தம் உள்ளவைகளோ, அசுத்தம் இல்லாதவைகளோ, சுத்தம் உள்ளவைகளோ, சுத்தம் இல்லாதவைகளோ, அவைகளை வகை வகையாய் அறுத்து சகலத்தையும் எரித்து போடுகிறது. ஆமென் சொல்லுங்க. 18ஆம் வசனம் சொல்லும் பொழுது, அவர்கள் கூட்டத்தில், அந்த இஸ்ரவேல் சபையிலே கர்த்தர் பரிசுத்த அக்கினியை எழுப்பினபடியினாலே அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது. துன்மார்க்க கிரியைகளை எரித்து போட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஜனங்களையும் எரிச்சிருவார், தத்துவமே எரிச்சிருவார். என்னன்னா, நல்லா கவனிங்க, ஏன் அப்படி கர்த்தர் செஞ்சார் அப்படின்னு சொன்னா, நிறைய அதுல ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. ஒரு கூட்டத்தையே அல்லது அந்த கிளானையே அழிச்சிருவார். ஏன்னா அந்த துன்மார்க்க கிரியைகள் மற்ற ஜனங்களிடத்துல போய்விடக்கூடாது என்பதற்காகவே முற்றிலுமே அழிச்சிருவார். ஆகையால் ஜனங்களை அக்னியில் அழிப்பது தேவ சித்தம் கிடையாது. சில வேதாகம பகுதியில் சொல்லுவாங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட் காட் இஸ் க்ரூவல் காட், நியூ டெஸ்டமெண்ட் இஸ் லவ்விங் காட் அப்படிலாம் சிலர் பேசுறாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் பாவியே அல்ல, பாவத்தை தான் வெறுக்கிறார். அக்கிரம் துன்மார்க்க துன்மார்க்க கிரியை அழிக்கிறார். ஆகையால் துன்மார்க்க கிரிகளை அழிக்கணும்னா துன்மார்க்கரை அழித்தால்தான் அழிக்கப்படும் என்கிற நிலைமையில கர்த்தர் என்ன செய்கிறார்? ஜனங்களையே என்ன செய்யறாரு? அழிச்சுறார். அதற்கு பின்பு அந்த பாவமோ, அந்த அக்கிரமமோ, அந்த துன்மார்க்கமோ சபையிலே இனி போகாதபடிக்கு அவை அழிக்க போறார். அதனால புதிய ஏற்பாட்டு காலத்துல யாரும் மக்கள் எல்லாம் அழிக்க மாட்டாங்க, பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய பரிசுத்த அக்கினியை சபையில போடும் பொழுது துன்மார்க்கமான கிரியைகளை எரித்து போடுகிறார். அதனால தான் நம்ம பரிசுத்த அக்கினியை நம்ம கூப்பிட வேண்டியது இருக்கு. சுத்திரிப்பு கூடத்துக்கு வாங்க, பரிசுத்த அக்கினியை கூப்பிடுங்க, உங்க வீட்டுல கொண்டு வந்து வைங்க. எல்லா துன்மார்க்கமான கிரியைகளை அவர் சுட்டரித்து போடுவார். விசுவாசிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அக்கினி பரிசுத்த அக்கினி. லேவியராம் 9:20 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து வர அக்கினி இந்த மனுஷன் மத்தியில சபையில இருக்கிற துன்மார்க்கமான ஸ்தோத்திரம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை அழிப்பதற்கு இந்த உலகத்தில் ஒரு அக்கினி வர வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்ட அக்கினி. God is powerful. எல்லாருக்கும் தெரியும், God is power. அவர் வல்லமை. அவர் என்ன செய்கிறார்? வல்லமையை அனுப்பி நம்முடைய காரியங்களை செய்கிறார். ஆகையால் அவர் ஒரு மனுஷனுக்கு தம்முடைய வல்லமையை அனுப்பும் பொழுது, பலத்தை அனுப்பும் பொழுது, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அக்கினினா ஏதோ சூப்பர் நேச்சுரலா ஏதோ ஒன்று வரப்போகுது, மேகம் மட்டுமா அப்படிலாம் இல்லை. உங்களுக்குள்ளே வருகிறதான ஒரு பலன் வரும் பொழுது அது என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை இன்னும் அதிகமாக மாற்றுகிறது. Holiness makes your fire more powerful. உங்களுடைய வல்லமையை, உங்களுடைய அக்கினியை பரிசுத்தமாக்குறது, பலமுள்ளதை மாற்றுகிறது ஹோலினஸ். பரிசுத்த வாழ்க்கை குறித்து அநேக அவ்வளவா பெருசாக எடுத்துக்கிறதில்ல. ரோமர் 1:5 இயேசு கிறிஸ்துவ பலமாய் மாற்றினது என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய பரிசுத்தம். வாசிங்க ரோமர் 1:5. மாம்சத்தின்படி
தாவி நல்லா கவனிங்க, மாம்சத்தின்படி பிறந்தாச்சு இயேசு. சரி, பரிசுத்த ஆவியின்படி மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய், with power, Jesus became powerful when he was in holiness, or he was filled by the spirit of holiness. 40 நாள் உபவாசம் போனார், பிசாசு ஜெயிச்சாரு, நிறைய அற்புதங்களை செய்கிறார், சிலுவையை ஜெயிச்சாரு, உயிர்த்தெழுந்தார், பாடுகளும் வைத்தார். இந்த பலனை கத்தர் எப்போ கொடுத்தாருன்னு சொன்னா, பரிசுத்தத்திற்கென்று, பரிசுத்த ஆவிக்கென்று தன்னை அர்ப்பணித்த பொழுது இயேசுவுக்கு அந்த பாக்கியத்தை கத்தர் கொடுத்தார். ஆகையால் நல்லா கவனிங்க, பரிசுத்தம் உங்களுக்கு பலன், பரிசுத்த வாழ்க்கை உங்களுக்கு பலன். கட்ட வாரத்துக்கு சத்தமா பேசிட்டா பலன் கிடையாது. ஒரு அடி அடிச்சா 2 அடி அடிக்கிறதுலாம் பலனே கிடையாது. நோ நோ நோ, அதெல்லாம் ரொம்ப சில்லியான விஷயம். ஸ்தோத்திரம். எது தேய்த்து வாக்குவாதம் பேசுகிறது பலனே கிடையாது. பல மணி நேரம் சத்தம் போட்டு கூக்குறது பலன் இல்லை. ஸ்தோத்திரம். ஆனா பரிசுத்தமாய் வாழ்வது தேவ பலன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அக்னியை, அபிஷேகத்தை, தேவன் கொடுத்திருக்கிற பலத்தை பவர்ஃபுல்லா மாற்ற 3 காரியம். முதலாவது நான் என்ன சொன்னேன்? பரிசுத்தம். இரண்டாவது ஃபாஸ்டிங். மத்திய 17:21 குறிச்சிக்கோங்க, வீட்டில் போய் பாருங்க. 17:21 இயேசு சீஷர்கள் வராங்க, அல்லது சீஷருக்கு பற்றி கம்ப்ளைண்ட் பண்றாங்க இயேசுவின் இடத்துல. இந்த என்னுடைய குமாரனை உங்க சீஷர் இடத்துல கொண்டு வந்தோம், இந்த வியாதியை அவனால் குணமாக்க முடியலன்னு சொன்ன உடனே இயேசு சீஷரை பார்த்து சொல்றாரு, இந்த விதமான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும். சீஷர்கள்லாம் போய் இயேசு பயன்படுத்தினாங்க, இயேசு நாமன்னு சொன்னாங்க, அந்த பிசாசு போகல. கமான் எவ்ரிவன் கேளுங்க, எல்லா பிசாசும் இயேசு நாமத்தில் போகாது. அது என்ன சொல்லும்? இயேசுவையும் எனக்கு சொல்லும். இயேசு நாமத்தில் தான் போகும். இயேசு நாமத்தில் வல்லம் இருக்கு. ஆனா இயேசு என்கிற மாம்சத்திலே தாவீதின் குமாரனாய் பிறந்த அவரை பலப்படுத்தின பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்த அக்கினி எப்பொழுது உபவாசத்தினை பெற்றுக் கொள்கிறாயோ, அப்பொழுது எப்பேற்பட்ட பிசாசும் உன்னை விட்டும், உன்னுடைய சந்ததி விட்டும், இந்த உலகத்தை விட்டும் நிர்மலமாக்கப்படும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பிசாசு நல்ல கவனிங்க, சத்தியம் இயேசு நாமத்தில் போகவே போக. அது சொல்லும், இயேசு எனக்கு தெரியும், இயேசு எனக்கு தெரியும், இயேசு. உபவாசம் பண்ணி பரிசுத்த அக்கினியை உனக்குள்ள வளர்த்துட்டீன்னா நீ பேசக்கூட தேவையில்லை, நின்னா போதும், கர்த்தர் அற்புதங்களை செய்வா. பிரைஸ் சொல்லா. ஒரு ஆவிக்குரிய தாய் இப்படியா ஒரு பிரசங்கம் பண்றதை நான் கேட்டேன். பிசாசை பார்த்து சத்தம் போட்டு கதறி கூப்பாடு போட்டு சிலர்லாம் மிதிக்கிறாங்க. போ பிசாசை, கால் கீழ். அந்த அம்மா ஒரு ஊழியக்கார ஒரு அது நடந்துச்சு, காலை போட்டு மிதி, போ பிசாசை, காலின் கீழ் பண்ணி. அந்த அம்மா வலி தாங்காம வலி. பரிசுத்த அக்கினி உனக்குள்ள இருந்துச்சுன்னா கூக்குரலிட்டு, இதோ இவரே மெய்யான தேவாட்டு குட்டியானவர், இவரே மனுஷகுமாரன், என்னை வேதனைப்படுத்துவாய் வந்தேன் என்று அலக்களித்து அந்த மனிதனை விட்டு போனதே போல உங்கள் எல்லைக்குள்ளே வராதபடி கர்த்தர் காப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நம்முடைய எல்லைகளில் கர்த்தர் கிரிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, பிசாசும் வேலையை ஆரம்பிக்கிறான். என்னால் பேசவே முடியல, மூச்சு வாங்குது, நிற்க முடியும், மூச்சு என்ன நடக்குன்னே தெரில. பட் சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஆண்டவர் ஏதோ செய்கிறார் அப்படின்னு மட்டும் புரியுது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த எல்லையை கர்த்தருக்கு நம்ம சொந்தமாக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த எல்லையில் எந்த ஆவியும் கிரியை செய்யக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த எல்லை கர்த்தருடைய சபைக்கு உரியது. இந்த மண்ணூர்பட்ட ஐபிசி, இந்த மண்ணூர்பட்ட ஐபிசின் எல்லை 4 பக்கத்தையும் கர்த்தருக்கென்று நாம் விரிவாக்கி நாம் சுதந்திரிக்க போகிறோம். கரங்களை தட்டி ஆவிலிருந்து கர்த்தருக்கு சொல்லுதுங்க. மாராமா ஷேக்கோரோ நேமெனோ தரமனக்கோரோ நிமெனோ தினமென ஷேக்கனவோ
ரிமனத்துறது ஆலமா. சபை தான் ஜெயிக்கணும். சபை தான் ஜெயிக்கும். இயேசு தான் ஜெயிப்பார். கர்த்தருடைய அக்கினி தான் வெளிப்படும். எல்லா துர்மார்க்கமான அக்கினிகள் அழிக்கப்பட்டு போகும். விக்கிரக அக்கினிகள் வெட்கப்பட்டு போகும். மாயமான அக்கினிகள் வெட்கப்பட்டு போகும். இதோ பரிசுத்த கர்த்தர் தனது சன்னிதானத்திலிருந்து அனுப்பப்படுகிற பரிசுத்த அக்கினியே இந்த ஜனங்கள் மத்தியிலே ஒரு வல்லமையான காரியங்களை நடப்பிக்க பண்ணுவார். கரங்களை தட்டி ஆவியிலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த பகுதியிலே கர்த்தர் ஏதோ ஒன்றை நடப்பிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டுதான் ஆக வேண்டும். பொல்லாத அக்கினியில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த அக்கினிக்கு இரையாக்கப்படதான் வேண்டும். தேவனிடத்தில் வருகிற சத்தத்தை அவர்கள் கேட்டுதான் வேண்டும். வசனத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிதான் வேண்டும். பரிசுத்த ஜாதியா என்று அழைக்கப்படத்தான் வேண்டும். அவர்கள் கிறிஸ்து இயேசு சிந்தின ரத்தத்துக்கு செவி கொடுத்துதான் வேண்டும். சிலுவை நிழலுக்குள்ளே அவர்கள் வந்துதான் வர வேண்டும். அக்கினியினாலே அவர்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும். மரக்கரா தினமனோ நிமன ஷேக்கரோ நிமனோ தினமன கராதினே. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாம்சத்தின்படி தாவீது சும்மாயாம் பிறந்தாரு. பரிசுத்த அக்கினி அவர்கள் வந்த உடனே பலமாய் ரூபிக்கப்பட்டு, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, declared to be son of God. Praise the Lord. அதனால holiness, சபைக்குள்ள holiness. Come on everyone. Holiness. எப்போ holiness வரும்? முடிக்க போறேன். Fasting, prayer, எலியா ஜெபம் பண்ணா அக்கினி வந்துச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. சபை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எப்படி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும்? எப்படி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும்? லேவியராகமம் 1:12, லேவியராகமம் 1:12 ஏகமா வாசிங்க. லேவியராகமம் 1. பின்பு அவன் அதை சந்து சந்தாக துண்டித்து, போதும் வாசிங்களேன், வாசித்துருங்க, எல்லாம் புரியட்டும். தலையையும் கொழுப்பையும் கூட வைப்பாயாக. ஆசாரியன் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவன். குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளை எல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். இது சர்வாங்க தகன பலி. மாமிசம் துண்டிக்கப்பட வேண்டும். சரீரம் துண்டிக்கப்பட வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். சந்து சந்தாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பீஸுக்கும் இன்னொரு பீஸுக்கும் கனெக்ஷனை ஒரு அல்லேலியா சொல்லுங்க. மாம்சத்தின் கிரியைகள் என்று கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். சபையில, கொரிந்து சபையில, கலாத்தியர் சபையில, ஸ்தோத்திரம் 5:19 வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பகைகள். போதும், பகைகள். அந்த மேல உள்ள லிஸ்ட்லாம் வச்சுக்கிறோம். லிஸ்ட் நம்பர் 1 அதெல்லாம் நம்ம செய்யறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். செய்யறதுனா அதெல்லாம் ஒரு பெரிய, ஆனா சில விஷயங்கள் இருக்குது, நல்லா கவனிங்க. கேட்டகரைஸா பார்த்தோம்னா பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள். இதுதான் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். இதெல்லாம் மறைமுகமான பாவங்கள் அல்லது மறைமுகமாய் நம்முடைய விளக்கை அணைக்கிறதான, நம்முடைய அக்கினி அணைக்கிறதான காரியங்கள். பிரிவினை. நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் அந்த கூட்டத்தார், நான் இந்த கூட்டத்தார், எனக்கெல்லாம் அது ஒத்து வராது, சபைக்குள்ள எனக்கெல்லாம் ஒத்து வந்துதான் ஆகணும். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவரால் நாம் இணைக்கப்பட்டிருக்கோம். சபை சரீரத்தின் கிரியைகளில, மாம்சத்தின் கிரியைகளில துண்டிக்கப்பட வேண்டும். ஆவியிலே இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியில. நீங்க என்ன சொல்றத பார்த்தா சோத்திரம். சத்தமா சொல்லுங்க, ஆவியில இணைக்கப்பட்டிருப்போம். சத்தமாய் சொல்லுங்க. பிசாசு கேட்கிற மாதிரி சொல்லலாமா? உன் கையை எங்க, உன் கையை எங்கம்மா, உன் கையை எங்க? சோத்திரம் சோத்திரம். பாதாளம் கேட்கணும். பாதாளம் ரெடியா? ஆவியிலே இணைக்கப்பட்டிருப்போம், மாமிசத்துல துண்டிக்கப்பட்டிருப்போம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. பகையில நீங்க இணைக்கப்பட்டிருக்க கூடாது, விரோதங்கள்ல இணைக்கப்பட்டிருக்க கூடாது, வைராக்கியங்களை இணைக்கப்பட்டிருக்க கூடாது, கோபங்கள்ல இணைக்கப்பட்டிருக்க கூடாது, சண்டையில இணைக்கப்பட்டிருக்க கூடாது, பிரிவினையில இணைக்கப்பட்டிருக்க கூடாது, மார்க்க பேதங்களில் இணைக்கப்பட்டிருக்க கூடாது, பொறாமையில் இணைக்கப்பட்டிருக்க கூடாது. இவைகள் எல்லாம் சபையில எப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவரால் சந்து சந்தாய் துண்டிக்கப்படுகிறதோ அப்பொழுது பலிபீடத்திலே கர்த்தர் பரிசுத்த அக்கினியை கொண்டு வந்து இறக்குவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. பொறாமைன்னு ஒரு பொறாமை, யாராவது பொறாமைன்னு வந்துச்சுன்னா அங்க இருக்கவே கூடாது, ஓடிடணும். பேதங்கள், பிரிவினைகள் இருக்கவே கூடாது. இருக்கு, ஓடி போயிடணும். நீங்க என்ன சாப்பாடு தெரியல, சாப்பிட்டுட்டு ஓடிருங்க, பிழைப்பீர்கள். ஸ்தோத்திரம். பேதங்கள், பொறாமை, பன்கன், ஸ்தோத்திரம், unnecessary talk தேவை. ஆவியானவர் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு பிரயோஜனம் இல்லாத எந்த வார்த்தைக்கும் நாம் இணைக்கப்பட்டிருக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத எதையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, இணைக்கப்பட்டிருக்கவே கூடாது. நீ தள்ளியே நடங்க, பாதுகாப்பா இருப்பீங்க. ஸ்தோத்திரம். சந்து சந்தாய் துண்டிக்கப்பட வேண்டும். சபையிலே மாம்சத்தின் கிரியைகள் சந்து சந்தாய் துண்டிக்கப்பட வேண்டும். கோராகின் கூட்டத்தார் எப்ப இணைந்தார்களோ அப்பொழுது கூட்டமா போனாங்க. கோரா மட்டும் இருந்தான்னா அவன் மட்டும் தான் கத்த அழிச்சிருப்பார். அவன் கூட்டத்தை சேர்த்தான். ஆமா, கோரா சொல்லு சரிதான். 4 பேர் சேர்ந்தாங்க, இணைந்தாங்க, கூட்டத்தை முழுவதையும் கத்தர் அழித்தார். ஆகையால் சரீரம், கர்த்தருடைய சரீரம், கர்த்தருடைய சபை, சரீரத்தின் கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள் சந்து சந்தாய் துண்டிக்கப்பட்டும் ஆவியானவரால் இணைக்கப்பட்டும் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை சிலுவையிலே அவர் பிக்கப்படும்படிக்கு சந்து சந்தாய் கட் பண்ணுவதற்கு, சந்து சந்தாய் வெட்டி எறிவதற்கு தன்னை எப்பொழுது சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தாரோ அப்பொழுதுதான் சொன்னார், இப்பொழுது பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். சரீரம் செத்தா உங்க ஆவி இணையும். சரீரத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டா சபை பரலோகத்தில் இணையும். சரீரத்தில் சபையில் இருக்கிற சரீரத்தின் கிரியைகள் சந்து சந்தாய் துண்டிக்கப்பட்டு அக்கினிக்கு தகனிக்கப்படுமையானால் பரலோகத்தினுடைய அக்கினியிலே இணைக்கப்படுவோம். அப்பொழுது கர்த்தர் பெரிய பலத்த காற்றை அனுப்பி சபையிலே இதுவரை கண்டிராத தேவ மகிமையை நம்ம வீட்டிலே காணப்படும்படி அவர் பரிசுத்த அக்கினி நம்ம வீட்டிலே போடுவார். எல்லாம் எழுமி நின்று நான் ஜெபம் பண்ணுவோம். மாராமா ஷராகா ராத்திரானா நாமா. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய அக்கினியை போட வந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த அக்கினியை போட வந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த பலன் ஓராமா ஷரா கரா தினாமா எல்லாம் விடுதலோடு கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி கூப்பிட போறீங்க. ஓமை துதிக்கிறோம். எலியா கூப்பிட்டான், பரலோகத்திலிருந்து அக்கினி அனுப்பி அங்கே இருந்த எல்லாவற்றையும் நக்கி போட்டதை போல இப்பொழுது சபையில இருக்கிறதான பரிசுத்த அக்கினிக்கு தடையா இருக்கிறதான, எனக்குள்ளே இருக்கிறதான, நமக்குள்ளே இருக்கிறதான சகல சரீரத்தின் கிரியைகளை இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சந்து சந்தாய அது துண்டிக்கப்பட்டு பரிசுத்த பலிபீடத்தில் தகனிக்கப்படும் பொழுது இதோ holy fire is coming upon his church. மாராமா ஷரக்கரா. எல்லாம் கண்களை மூடுங்க. வாலிப பிள்ளைகளை கண்களை மூடு. முன்னாடி இருக்கலாம் கண்ணை மூடு. எல்லாம் கண்களை மூடு. கை கூப்பு. உரமா ஷரமா. கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போடு கர்த்தருடைய ஆவியை வரவழைங்க. ஆமாமா பாதாராமா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
தன்னுடைய சரீரத்தை எப்பொழுது முழுமையாக சந்து சந்தாய் பிற்கப்படும்படிக்கு சிலையில் ஒப்பு கொடுத்தாரோ அப்பொழுது அவருடைய ஆவி பிதாவினிடத்தில் இணைந்தது போல இப்பொழுது சபை மாம்சத்தின் கிரியைகள் சந்து சந்தாய் துண்டிக்கப்படும் பொழுது, அக்கினிக்கு இரையாக்கப்படும் பொழுது பரலோகத்தினோடு இணைகிறது, பரலோகத்தோடு இணைகிறது, தேவ வல்லமையோடு இணைகிறது. நீங்கள் மாம்சத்தில் துண்டிக்கப்பட்டிருப்பீர்களாக. In the mighty name of Jesus, இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். Be cut off in flesh, be connected in the spirit of fire of God. Oh, 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 oh. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா மாம்சத்தின் கிரியைகளை கர்த்தர் இந்த வேளையிலே இப்பொழுது சர்வாங்க தகன பலியாக்கப்படட்டும் ஐயா, சகன பலியாக்கப்படட்டும் ஐயா. ஓ ஜீசஸ், ஆவிலே இணைக்கப்பட்டிருப்போம், கிறிஸ்துவுக்குள்ளே இணைக்கப்பட்டிருப்போம், தரிசனத்திலே இணைக்கப்பட்டிருப்போம், பரலோக அக்கினி இணைக்கப்பட்டிருப்போம், தேவ தரிசனத்தில் இணைக்கப்பட்டிருப்போம், பரலோக பாஷையில இணைக்கப்பட்டிருப்போம். எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க. பரலோக பாஷையில இணைக்கப்பட்டிருப்போம். Come on, get connected in the tongue fire. ரிமனா ஷேக்கரோ ரிமனா கரதினமாத். நாவுகளிலே அக்கினிமயமான நாவு, அக்கினிமயமான நாவு இணைக்கப்பட்டிருப்பதாக. Come on, open your heart, open your tongue. எல்லாம் வாய்களை திறந்து ஜெபம், வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசு. Come on, ஆண்டவரிடத்துல கேளு, தேவ பலத்தை கேளு, தேவ அக்கினியை கேளு, பரலோக வல்லமை கேளு, பரிசுத்த அக்கினியை கேளு. வரபகதர பரகதிர பரந்தரா தர பரகதிர பரகதிர கதிர பரகதிர கதிர பா ரிபரகதிர கதிர பரகதிர பரகதிர மரகதிர கதிர பரகதிர லபோ ரிமனகதிர தினமே ஷேக்கே தேய்தரோ பரகதிர மரோ நிமரே திர பரகதிர ஜனபக்கோ நவ திர ஜனமரோ ரிமனாதர பரகதிர. அன்னை பாஷை only tongue speaking tongue. வாலிப பிள்ளைகளை கேளு, ஒரு புதிய வார்த்தை உனக்கு தரட்டும். ஓ அப்பா ஊற்றுங்கப்பா, புதிய பாஷையை தாங்க ஆண்டவரே, தருவேன் சொன்னீரே ஆண்டவரே. ஓ மே தேக்கோ நோ தேக்கே. பெற்றுக்கொள் புதிய பாஷை. Come on, புதிய பாஷை, பரலோக பாஷை, ஜெயமுள்ள பாஷை, சத்துருவை கிரியிலே அழிக்கிற பாஷை. கேளுங்க. Come on, இப்பொழுது ஒப்புக்கொடு, கண்களை மூடி கண்களை கேளுங்க. இதோ கர்த்தர் உன்னை தொடுகிறார், உன்னை பரிசுத்த பலிபீடத்தில் கொண்டு வந்து அணைக்கிறார். ஓ, நீ தூரமாய் போக வேண்டியது அல்ல, உன்னுடைய எல்லா மாம்சத்தின் கிரைகளை அழித்து இதோ பரிசுத்த சந்ததியாய் விளங்கும்படிக்கு. ஓ ரமா சக்கரா தினமா திங்கரா திரைக்கு தினமா ரீமனே கோரோ தினமே தினமோ ஒரு அக்கினி ஜுவாலை அலை சபையிலே வீசுகிறது. ஓ நிமரே ஒரு மேஷத்திரே. ஓ கேளு. இன்னும் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது சபையை இணைக்கிறார், அன்பினாலே இணைக்கிறார், பொறுமையினால் இணைக்கிறார், தயவினால் இணைக்கிறார், கிருபைகளினால் இணைக்கிறார், அந்நிய பாஷையினால் இணைக்கிறார், தேவ பலத்தினால் இணைக்கிறார். ஓ பரிசுத்த அக்கினியினாலே இணைக்கிறார். ஆமென். மேரே கேரே தூரமா இருக்காதீங்க, பக்கத்துல வாங்க, பரிசுத்த பலிபீடத்துல பக்கத்துல வாங்க.
பரிசுத்த பலிபீடத்துல பக்கத்துல வாங்க. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே. காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிவாவாக அமர்ந்திடுமே. காற்றாய் வீசிடுமே, ஜீவநதியாக எலும்பு பள்ளத்தாக்கிடு ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுவே, நீங்கள் தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கிடு ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுவே, நீங்கள் தரிசனம் உரைத்திடுவே. எலும்பு பள்ளத்தாக்கிடு ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, நீங்கள் தரிசனம் உரைத்தி. எலும்பு 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 பள்ளத்தாக்கு மனக்கா வெறுமை, எலும்பு பள்ளத்தாக்கு ஒரு வெறுமை, எலும்பு தள்ள பார்க்க ஒரு சாவு, எலும்பு தள்ள பார்க்க ஒரு மரணம், எலும்பு தள்ள தாக்கு ஒரு வெறுமை. இதோ அங்கே ஒரு சேனையை பார்க்கிறேன், ஒரு சேனையை பார்க்கிறேன், ஒரு சேனையை பார்க்கிறேன். எலும்பு போன்ற மறித்து போன ஜனங்கள் மத்தியில இதோ கத்தரை கண்டு ஒரு சேனையை பார்க்கிறேன், ஒரு சேனையை பார்க்கிறேன். மரித்து போன ஜனங்கள் மத்தியில, மரித்து போன ஜனங்கள் மத்தியில, இருள் உள்ள ஜனங்கள் மத்தியில ஒரு சேனையை காண்கிறேன். ஒரு சேனை, ஒரு சேனை, ஒரு சேனை, ஓஹோ ஒரு சேனை, ஒரு சேனை, ஒரு சேனை, சேனை ரமநாதா Maracaradene, Nimene Corodo, Nimene Tere, Nimanadine Ganadana, Armeshe Ganadine Monogodoro, Nimene Corodine Gadanadine. Oh, 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 Amen. Jesus. சீனாய் மலையின் மேலே அக்கினி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தெய்வமே, என்னை அக்கினியாய் மாற்றிடுவே, என்னை அக்கினியாய் மாற்றுவே, என்னை அக்கினியாய் மாற்றுவே. சீனாய் மலையின் மேலே ஒரு அக்கினியை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தெய்வமே, என்னை அக்கினியாய். கடைசியா எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தெய்வமே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலை மேலே ஓ ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தெய்வமே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே, 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 என்னை அக்கினியாய் கரோத்தோ ஓ ரவஷக்கரோ தினமனாத்ரே. மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா,
மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. அக்கினியா இதோ தாகமா கேட்கிறவர்களை கர்த்தருடைய வருகைக்கென்று, கர்த்தருடைய வருகை நாளுக்கென்று, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளுக்கென்று, கர்த்தர் சந்திக்கிற நாளுக்கென்று கர்த்தர் ஒரு சிலரை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். ஓ, அவருடைய ஸ்தானாதிபதியாக, அவருடைய வல்லமையாக, அவருடைய ஸ்தானாதிபதியாக இதோ கர்த்தருடைய நீதியை பறைசாற்றும்படியாக, தேவனுடைய பரிசுத்த அக்கினியை இந்த பூமியிலே வெளிப்படுத்தும்படியாக to be declared, to be declared as holy fire. Yes. Oh, yes. Amen. Jesus was declared. Jesus was declared with fire, with power. இயேசு மாமிசத்தின்படி தாவீதின் வம்சத்தினாலாகிய இயேசு பரிசுத்த ஆவியானவரால் பலமாய் ரூபிக்கப்பட்டு, he was declared by power. Jesus was declared by power by the holy fire of the Lord. In the same way, அதுபோலவே கர்த்தர் சபையை பரிசுத்த அக்கினியினால் இது பலமுள்ள சபை என்று டிக்ளேர் பண்ணுகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. The church of God. Oh, this church of God, இந்த சபை மாம்சத்திலே சந்து சந்தாய் துண்டிக்கப்பட்டு ஆவியிலே இணைக்கப்பட்டு with the power be declared in the mighty name of Jesus. Jesus, we worship you, Lord. We worship you, Lord. We worship you, Lord. Worship you, Lord. Worship you, Lord. Make us powerful. Make us powerful. வல்லமையாய் மாற்றுங்கப்பா, எங்களை வல்லமையாய் மாற்றுங்கப்பா. கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, என்னை வல்லமையாய் மாற்றுங்க ஆண்டவரே, வல்லமையாய் மாற்றுங்கப்பா, வல்லமையாய் மாற்றுங்கப்பா, வல்லமையாய் மாற்றுங்கப்பா.
எல்லாரும் கடைசியா இரு கரங்களை பரலோகத்தில் உயர்த்தி அவர் பிரசன்னம் உயர்த்துவோம். பிரசன்னம் தேவ பிரசன்னம். பாடு பாடு பாடு. பரலோகம் இறங்குகிறது, பரலோகம் செவி கொடுக்கிறது. தேவ மைந்தர் எழுப்பி நிற்கிறார். தேவ பிரசன்னம் இறங்குகிறது. பரலோகம் தேவதூர்கள் இதோ சபையோடு சபையோடு அவர் ஆராதனையில் இணைகிறார்கள். பரலோக சேனை இறங்குகிறது, வானம் திறக்கப்படுகிறது. இதோ பரலோகத்தில் இணைக்கப்படும்படிக்கு, ஆவியில் இணைக்கப்படும்படிக்கு தேவதூதர்கள் இறங்குகிறார்கள். ஓ கர்த்தருடைய பரிசுத்த ஆராதனையில, கர்த்தருடைய பரிசுத்த அக்னியில கர்த்தருடைய தேவதூதர்கள். Thank you Jesus. இனி இந்த சபையின் எல்லைகளில் ஒருபோதும் கூக்குரலின் சத்தம் இராதபடி கர்த்தர் இந்த வேளையிலே வேலை அழைத்து காப்பாராக. We climb the surrounding places of the church for Christ Jesus. இயேசுவுக்கென்று நாங்கள் சுதந்தரிக்கிறோம். Thank you Lord. எங்களை பலப்படுத்தினீரே, வல்லமையுள்ள மாற்றினீரே, எங்களை உருமாற்றினீரே, ஆயத்தப்படுத்தினீரே. உடைய கிருபைகளுக்கு இருமுற்று பாத்திரமான மாற்றி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தரோடு வருவது இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்.